Happy evening, all. Welcome to Vidhai Talks, yet another session. Vanakkam. Vidhai Talks in 10th standard Samacheer Kalvi Mathematics English medium and Tamil medium mixed up. We are continuingly streaming live session every Saturday 6:15 க்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மணி 6:24 ஆயிடுச்சு. There was a delay due to glitch. YouTube சைட்ல இருந்து டெக்னிக்கலாக some issues இருந்தது. கனெக்ஷன்ல இன்டர்நெட் இஷ்யூ. வெல்கம். இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, போன கிளாஸ்ல பார்த்த மாடுலர் அரித்மெட்டிக் அல்லது கிளாக் அரித்மெட்டிக்கினுடைய ரீகேப்சுலேஷன் ஒன்று பார்ப்போம். அண்ட் வி வில் ட்ரை டு டூ சம் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் ஒரு 3 ப்ராப்ளம் புக்லேருந்து எடுத்து போடுவோம். இன்ட்ராக்டிவாக எப்படி குவிக்காக சால்வ் பண்ணுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இது முடிச்சதுக்கு அப்புறம் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வித் ரியல் லைஃப் செனாரியோவை எடுத்து பார்ப்போம். அண்ட் மறக்காம இன்னைக்கு நம்ம போட்ட யூடியூப் ஷார்ட்ஸ் விதை டாக்ஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ், மோர் தேன் 1700 வியூஸ் வந்திருக்கு. அண்ட் அதை பேஸ் பண்ணி சில பேர் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்கீங்க, அவங்களுக்கும் வெல்கம். என்னன்னா, அந்த திருமலை படத்தினுடைய டைலாகை டீகோட் பண்றதுக்கு இன்னொரு செஷனும் நம்ம எடுப்போம். மீன்ஸ் அதை வீடியோவா போடுறது தான் ஐடியலா இருக்கும். இந்த லைவ் செஷன்ல எடுக்கிறத விட பெட்டரா இருக்கும். ஒவ்வொரு லைவ் செஷன்லையும் நம்ம எடுக்க தான் போறோம். or to an extent possible we will try to do. So today we will continue with our modular arithmetic. Adha nammaloda topic. Here we go. Modular arithmetic na clock arithmetic nu paathirukom. So clock arithmetic enna namakku solludhu appadinaka, clock arithmetic enna solludhu? So what's happening here? Inga enna nadakudhu? ஒரு clock எடுத்துக்கிறோம். அந்த கிளாக் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல சுத்திக்கிட்டே இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஒவ்வொரு டைமையும் 12 o'clock அப்படின்றத ஆரம்பிச்சோம்னா 1ல ஆரம்பிக்கிறோம்னா அப்படியே வரும். இந்த 12 0க்கு அசைன் பண்ணிட்டு, இந்த 12 என்ன பண்றோம்னா நம்ம வந்து 0க்கு அசைன் பண்ணிட்டு 1 அப்படியே 1 2 3 4 5 6 கொண்டு வரோம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, சர்க்குலர் பேட்டர்ன்ல தான் லைஃப் இருக்கும் அப்படின்றத விஜய் டேலி பண்றதுக்காக. இதுதான் மாடுலர் அரித்மெட்டிக் அல்லது சர்க்குலர் அரித்மெட்டிக் அல்லது கிளாக் அரித்மெட்டிக் நம்ம சொல்றது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த கன்வர்ஷன் இப்போ 13 hours சொல்றாங்க ரயில்வே டைம்ல, அப்படின்னா 1 PM அதுவும் 1 தான். இந்த 24 hours கிளாக்கை வச்சு சம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பர்டிகுலரா ஃபிளைட் ப்ராப்ளம் கூட நமக்கு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாக்கு பார்த்தோம். கிளாக்ன்றது இந்த டெம்ப்ளேட்ல என்ன மீன் பண்றோம் அப்படின்னாக்கா, சுத்தி வரக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த கிளாக்ல வந்து இப்போ இந்த டைம் இருக்கு, சரி இது வந்து 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இது 1, இதுக்கப்புறம் இது 2. அப்போ இங்கே 11 வரும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த 12ன்றது என்னவா மாறிடுதுன்னா, 12ன்றது 0வாக கன்சிடர் பண்ணப்படும். அப்போ 13ன்றது திரும்ப 1 ஆகிடும். இவ்வளோதான் பேட்டர்ன். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம வி டிஸ்கஸ்டு சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். Now we will go to some recalling of the property. Euclid's division lemma. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்ன சொல்லுது? எந்த நம்பரை வேணாலும் ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers பிளஸ் எ ரிமைண்டர்னு எழுத முடியும். எந்த நம்பரை வேணாலும் ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers பிளஸ் ரிமைண்டரா எழுத முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இஸ் தட் ஒர்க்கிங் அப்படின்னாக்க, யா வெரி மச் இட் இஸ். இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவையும் மாடுலர் அரித்மெட்டிக்கும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பேட்டர்னையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன சொல்லுதுன்னா, n - r is congruent to 0 mod n. இந்த மாடுலஸ்னு என்னன்னா, ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ண முடியும் அப்படின்றதான் பேட்டர்ன். நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா, ஒரு நம்பரை டிவைட் பண்ண முடியுது அப்படின்றது தான். டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா அது மல்டிபிளா இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு நம்பரை டிவைட் பண்ண முடியுது, ரிமைண்டர் வரலன்னா அது அதனுடைய மல்டிபிள். இப்போ 25 இருக்கு, 5ஆல் டிவைட் பண்ண முடியும்னா ரிமைண்டர் வராது. அப்போ 25ன்றது 5 மல்டிபிள். இதுதான் நம்மளுடைய பேசிக் பிரின்சிபிள். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவுக்கும் சரி, மாடுலர் அரித்மெட்டிக்கும் சரி, இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த கண்டென்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். மாடுலர் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். மாடுலர் ஆப்ரேஷன்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஏபிசிடின்னு ஒரு 4 இன்டிஜர் எடுத்துக்கிட்டோம், ஒரு எம்ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, அது எப்படின்னா ஏ காங்க்ரூவன்ட் பி மாட் எம் ஆக இருக்குது, சி காங்க்ரூவன்ட் டி மாட் எம் ஆர் தான் அதோட சம். அண்ட் யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் ஃபார் எனி நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ். அதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்டான ஒரு சம் பார்க்க போறோம். ஸ்கூல்ல மேபி லாங்கா போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த எண்டில் நான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியா ரொம்ப குட்டியா புரிஞ்சுக்கிற மாதிரி நட்சல்ல அப்படிங்கிறதுக்குள்ள சம் போடுற மாதிரி இந்த மாடுலர் அரித்மெட்டிக்ல சொல்லித்தரேன். ஹார்ட்லி வில் கெட் ஒரு 2 மார்க் வரும். பட் இன்னைக்கு செஷன் முடியல 2 மார்க்ன்றது பெரிய விஷயம். ஏன்னா 100க்கு 2 மார்க் உங்களால பாக்கெட் பண்ண முடியும். தொடர்ந்து பாருங்க. Let us take one example today. இதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் ஆரம்பிப்போம். எனக்கு வந்து இந்த
218 இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதுல என்னன்னா கலா வாணின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. நான் பல தடவை சொல்றேன், மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பசில்ஸா படிக்க ஆரம்பிச்சா சொல்யூஷன் பார்க்கறது ரொம்ப ஈஸி. சும்மா கொஸ்டினை பார்க்கும்போது வி ஹாவ் டு புட் இன் யுவர் செல்ஃப் தேர். நம்மள அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். சும்மா கலா வாணி அப்படின்னு படிக்கிறது இல்லை. அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்ணி we will try to do something productive. என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. Today is my birthday. When will you celebrate yours? Today is Monday and I celebrated my birthday 75 days ago. So it was... இப்போ பாருங்க, இந்த கலாவாணிக்கு நான் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கலாவாணிக்கு ஏன்னா கலாவாணி இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்களான்னா, ரியல் டைமில் பசில்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ், இன்டெலிஜென்ட் பீப்புள், ஃபன் பீப்புள் இப்படி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ப்ரொடக்டிவாக ஃபன் மாதிரி. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு 75 days புக், அந்த புக்கில் இருக்கிற ப்ராப்ளத்தையே நம்ம எடுத்து பார்ப்போமே. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் இன் த டெக்ஸ்ட் புக். Okay, Kala and Vani are friends. Kala says, today is my birthday. And she asks Vani, when will you celebrate your birthday? Vani replies, today is Monday. I celebrated my birthday 75 days ago. ஒரு 75 நாளைக்கு முன்னாடி நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றாங்க. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு டேட் என்னன்னு நமக்கு க்ளூ கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்னைக்கு டேட் என்னன்னா இன்னைக்கு மண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து 75 நாள் முன்னாடி. அப்ப what we know here is we know ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. அப்ப 75 நாளைக்கு முன்னாடினா ஒரு 70 நாள் மல்டிபிள் ஆஃப் 7 அல்லது டிவைட் 70 by 7 எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அதை கட் பண்ணிட்டோம்னா மீதி 5 days தான் இருக்கு. அது அகோன் சொன்னதுனால அந்த 75ன்ற டேட்ல இருந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அவ்வளவுதான் சொல்யூஷன். 75 இன்னைக்கு டேட் என்ன? மண்டேல இருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ப்ரீவியஸ் 5 என்ன? சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, Wednesday. So what is it we conclude? It is Wednesday அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிரோம். அப்ப அந்த ப்ராப்ளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களால எவ்வளவு குவிக்கா சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, this is how they are able to solve it quickly. Celebrated my birthday 75 days ago. So it was on a Wednesday. Today is my birthday. When will you celebrate yours? Today is Monday and I celebrated my birthday 75 days ago. So it was on a Wednesday. ஸோ இப்போ என்னன்னா, நமக்கு அந்த ப்ராப்ளத்தில் நம்ம கிளியர் கட்டாக என்ன தெரிஞ்சிச்சுன்னா, சப்ட்ராக்ட் பண்ணுறது அபவுன்னு வந்துச்சுன்னா, சரி முன்னாடி ஃபோர்கோ பண்ணி கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா, முன்னாடியும் ஃபோர்கோ பண்ணியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபியூச்சரில் எப்போ டேட் வரும், இன்னும் 25 நாளில் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 21 days 7ஓட மல்டிபிள். இன்னும் ஃபியூச்சரில் சொன்னாங்கன்னா 21 days 7ஓட மல்டிபிள். இன்னும் 25 நாள் சொன்னாங்களா, அப்போ 21லேருந்து இதோட 4 days மைனஸ் பண்ணும். அப்போ இன்னைக்கு மண்டேன்னு சொன்னால் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அப்போ அது ஃப்ரைடேன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த லாஜிக் வந்து டு இம்ப்ரெஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யூ கேன் பிளே அ கேம் அண்ட் தென் யூ கேன் என்ஜாய் திஸ் பார்ட் ஆல்சோ. ரைட், கம்மிங் பேக், இது புக்கில் எந்த மாதிரி நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, நம்மளோட புக்கில் இதே கலா அண்ட் வாணி ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. Let us associate the numbers 0 to represent the weekdays from Sunday to Saturday respectively. அதே எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடுறாங்க, டிவிசிபிள். ஸோ குவிக்காக மென்டலாக நம்ம சால்வ் பண்ண முடிஞ்சா, நாளைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ், அதுலலாம் இந்த மாதிரி குவிக்காக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி டேட் ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ. ஸோ தட் சைட் வி வில் கண்டினியூ வித் அவர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் we will come back to exercise. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்ஸாம்பிள் 2.17 applications. A man starts his journey from Chennai to Delhi by train. இப்போ ஒரு ஆளு சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறான். முன்னாடி ட்ரெயினில் போகிறாங்க, இப்போ ட்ரெயினில் போகிறாங்க. சாரி, ஃப்ளைட்டை வச்சு இன்னொரு சம் வரப்போகுது. He starts at 22:30. 22:30னா 12 மைனஸ் பண்ணணும் ஏஎம்பிஎம் கன்வர்ஷனில். அப்போ இது வந்து நைட் 10:30 மணிக்கு. ஏன் நைட்டுன்றோம், 12 தாண்டி இருக்கு 24 hour clockல. அப்போ நைட் 10:30 மணி. இது அதர் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். If it takes 32 hours of traveling time and assuming that the train is not late, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரெயின் லேட்டாக வந்துச்சுன்னா இந்த கால்குலேஷன் எல்லாமே ஹிட் ஆகிடும். இது ஜென்ரலாகவே மை டியர் சில்ட்ரன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ப்ராபபிலிட்டி தியரி எல்லாமே மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இஃப் அண்ட் பட் தான்.
நேச்சர் தான் ரொம்ப பெரிய பிளேயர். நேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயற்கை தான் ஒரு பெரிய பிளேயர். யூ கேன் ப்ரெடிக்ட் சம்திங், இது நடக்கும் இது நடக்காதுன்னு நீங்க சொல்லலாம். இந்த டயத்தோட வந்து சேர்ந்துருவாங்க. திடீர்னு ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டா, ஒரு சுனாமி வந்துச்சுன்னா, ஒரு எர்த் குவாக் வந்துச்சுன்னா, சம் எர்த்லி டிஸ்டர்பன்சஸ் வந்துச்சுன்னா, மழை பெஞ்சு வாட்டர் லாக் ஆயிடுச்சுன்னா, ஸோ செவரல் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர் விச் வில் கவர்ன் அஸ். அப்போ மேத்தமெட்டிக்ஸ் அந்த இடத்துல ஃபெயிலியரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வி ஹேவ் டு பிலீவ் இன் தட் நேச்சருக்கு முன்னாடி எதுவுமே பெருசு கிடையாது. But obviously, mathematics is a tool that helps us to know in advance, provided things are properly in its box. அதோட வேலையில கரெக்டா இருந்ததுன்னு சொன்னா இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் மேன்ஸ் இங்கிருந்து போனவர், அவர் என்ன பண்றாருன்னா 32 மணி நேரம் அவன் தான் டிராவலிங் ஹவர்ஸ். அவர் எந்த ட்ரெயின்ல போனான்னு தெரியல, வந்தே பாரத்ல போனாரான்னு தெரியல, அவ்வளவு நேரம் ஆகாது. பட் எனிவே அந்த ட்ரெயின்ல போனாங்க. இந்த புக் வந்து ரொம்ப ஓல்டு புக், இட்ஸ் வெரி ஓல்டு டெக்ஸ்ட் புக். அண்ட் இப்போ ஐம் சாரி, திஸ் இஸ் ஸ்டேட் போர்டு மேக்ஸ். இந்த புக் வந்து குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்டான புக் கம்பேர்ட் டு சிபிஎஸ்இ. நிறைய பேரண்ட்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. In terms of content, I can endorse it in YouTube channel openly. I am recording it as a challenge. This textbook of Samacheer 10th standard maths is on par, far more than par, far more than, ரொம்ப எக்ஸலண்டான புக் when compared to CBSE, present CBSE 10th standard book. பட் அந்த கண்டென்ட்டை எடுத்துட்டு போய் ப்ராப்பராக டீச்சர்ஸ்லாம் சேர்த்தாங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ பெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க, வேற யாரும் இருக்க முடியாது, அந்த அளவு இருக்க முடியும். பட் ரியலி ஆர் வி டெலிவரிங் தட்? சும்மா மார்க் மக்கப் பண்ண வச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஷைன் பண்ண விடாம பண்ணிடுறோமான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இந்த மாடலிங் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். பிகாஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் சிபிஎஸ்சியில் ஃப்ரேம் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதே புக்கு தான், இதே எக்ஸாம்பிள் 2.1 மேன் ஸ்டார்ட் இஸ் ஜேர்னி அப்படின்னா நீ கடன் என்ன பண்ணலாம், நேராக அந்த மேன் ஸ்டார்ட் சம்மா, ஆமா அவன் காலையில் 6:30 மணிக்கு போய் சேர்ந்துருவான், அவ்வளோதான் ஆன்சர். ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் 6:30 போய் சேர்ந்துருவான். நீ எப்படியாவது எழுதி உருட்டு தண்டம் போட்டு கூட எழுதிடலாம். That is not the way to learn, but that is what the board is all about. Board அப்படி தான் இருக்கு, அது ஐ எம் அகெயின்ஸ்ட். அதுக்கு யார் செய்ய போறாங்கன்னு தெரியல. as educationist I am trying my best to pull in parents idea. பேரண்ட்ஸோட ஐடியாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மேக்கிங் திஸ் சேஞ்ச் ஹேப்பன். இல்லைன்னா என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா இது திரும்ப மார்க் பேசிஸ்டாகவே ஒரு சிஸ்டம்குள்ளேயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். கம்மிங் பேக், இப்போ இந்த ப்ராப்ளத்தில் அவர் ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 20 to 30, ட்ராவலிங் ஹவர்ஸ் 32 ஹவர்ஸ். ஸோ வி நோ ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ன்னு தெரியும். அப்போ மாடுலோவில் 24 ஃபிட் பண்ணி ஆகணும். ஸோ வி ஹாவ் மாடுலோ 24. இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாடுலோ 7 வச்சோம். ஏன் ஒரு வீக்கில் 7, ஸோ வி ஹேட் தட் மாடுலோ. இங்கே 24 இருக்கிறனால வி கீப் தட் 24. அப்போ நம்மளுடைய ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 20 to 30 + 32 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பாருங்க. ஏன் 20 to 30? அது வந்து நைட் கிளம்புற டைம். அது கூட ஒரு 32 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் மொத்தம் 54-30 வந்துடுது. ஆனால் 54-30 24 கட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு பேலன்ஸ் இருக்குது 6.5. ஸோ வி கேன் ஈஸிலி சே தட் அந்த 630ன்றதை நம்மளால கால்குலேட் பண்ணிட முடியும். இந்த 32 எப்படி ரீச் பண்ணுறோம்னா 1 × 24 + 8 more hours + 8 more hours. 8 more hours என்ன? இந்த 10:30லேருந்து 8 ஹவர்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 30-30 வரும். எந்த இடத்துல 30-30 வருது நான் எழுதி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ 22-30லேருந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஆட் பண்ணும்போது, இந்த 8 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடுது? 30-30 வந்துடுது. இதில் அந்த 24 ஹவர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா 24 ஹவர்ஸ்ன்ற ஒரு டே கால்குலேஷன். இது அதர் வே ஈஸி வே ஆஃப் டூயிங் இட். அண்ட் தென் யூ கேன் கன்க்ளூட் ஃப்ரைடே 6:30 போய் சேர்ந்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். இல்லைன்னா ரீவைண்ட் பண்ணி கூட பார்க்கலாம், லைவ் ஸ்ட்ரீம்லையும் பார்க்கலாம், ரீப்ளே ஸ்ட்ரீம்லையும் பார்க்கலாம். ஐ எம் ஹாப்பி தட் தேர் ஆர் பீப்புள் சீயிங் இட். அண்ட் எக்ஸாம் நெருங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நிறையாவே வரும். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுவோம். நாலேஜ் பேஸ்டாக குட்டியாக பிட்டாக கட் பண்ணி போடுற மாதிரி சாப்டர் டைம் ஸ்டாம்ப் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எந்த டைம் ஸ்டாம்ப் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் உங்களுக்கு அழகாக ரீச் ஆகிடும். டிசம்பர் மாதம் எண்டில் ஜனவரி பிகினிங்கில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்ட்லேருந்து எடுத்து ஜூம் செஷன் 1-to-1 செஷனில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 25 days காம்ப்ரஹென்சிவ் ஃப்ரீ பேக்கேஜ் எடுப்போம், ஃப்ரீ கிளாஸஸ் எடுப்போம். யூ கேன் ஜாயின் இன் இட். மீன்வைல் நெவர் ஹேட் மேத் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் ஜென்ரல் டியூஷன்ஸ் வேணுன்றவங்க அதில் நீங்கள் என்கொயரி பண்ணி கேட்டுக்கலாம். நவ் கமிங் பேக் டு அவர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்கில் நெக்ஸ்ட் சம் என்னன்னா, நான் எக்ஸசைஸ் சம் எடுத்துக்கிறேன். எக்ஸசைஸ் சம். ஓகே, ஹியர் வி கோ. இந்த ப்ராப்ளத்தில் the duration of flight
travel from Chennai to London through British Airline. ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நமக்கு. பட் என்ன, you need to understand the scenario. ஃப்ளைட்டில் போகும்போது approximately 11 hours ஆகுதான். The airplane begins its journey on Sunday at 23:30 hours. If the time in Chennai is 4.5 hours ahead of that London's time. பாருங்க, இந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கே நம்ம எடுக்கிற டைம் 1.5 minute. இந்த கொஸ்டினை படிச்சு புரிஞ்சுக்கவே, அசிமுலேட் பண்ணவே. ஏன் இது இங்கிலீஷ்ல இருக்கு? த டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட் டிராவல் ஃப்ரம், டியூரேஷன்னா தூரம், ஃப்ளைட்னா ஏரோப்ளேன், டிராவல் ஃப்ரம்னா பிரயாணிக்குது எங்க, சென்னையிலேருந்து லண்டனுக்கு. சென்னைன்றது ஊர், லண்டன்றது ஊர். பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் மூலமா, பிரிட்டிஷ் ஏர்லைன்றது ஒரு ஃப்ளைட்டோட பேரு. அப்ராக்சிமேட்லி தோராயமாக 11 மணி நேரம் ஆகுது. இந்த பிளேன் ஆனது பிகின்ஸ் இட்ஸ் ஜேர்னி ஆன், பிரயாணத்தை என்னைக்கு தொடங்குது? சண்டே காலையில, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு 11:30க்கு இரவு, எப்படி 23:30 கிளம்புது. அதே நேரம் இந்த சென்னை வந்து 4.5 மணி நேரம் லண்டன் நேரத்தை விட பின்தங்கி இருக்கிறது, லண்டனை விட பின்தங்கி இருக்கிறது அப்படின்றோம். சாரி, லண்டன் அஹெட் டு தட் ஆஃப் லண்டன் சென்னா முன்னோக்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். பாருங்க எப்படி படிச்சுக்க டைம் எடுக்குது. திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் வென் யூ லேர்ன் இந்த கொஸ்டின் ஃபார்மேட்டை. பட் இப்போ இது ரியல் டைம்ல ஒருத்தவங்க வந்து இதே ப்ராப்ளத்தை வந்து 2 பேர் பீட் பண்ணிக்கிறாங்க அல்லது பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஆயிடுது? இட் கோஸ் வெரி சிம்பிள். பாருங்க, 30. Chennai is 4.5 hours ahead, so it lands at 6 a.m. Monday. The flight to London takes 11 hours. It leaves on Sunday at 23:30. Chennai is 4.5 hours ahead, so it lands at 6 a.m. Monday. The flight to London takes 11 hours. It leaves on Sunday at 23:30. Chennai is 4.5 hours ahead, so it lands at 6 a.m. Monday. The flight to London takes 11 hours. It leaves on Sunday at... So now இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல பார்த்தாக்க இவங்க கேஷுவலா பேசி முடிச்சுட்டாங்க. அவங்க பேசின விஷயம் என்ன, அது மாறல இல்லையா நமக்கு? அவங்க பேசின விஷயம் மாறல. அவங்க பேசினது என்னதான் சொல்றாங்க? ஃப்ளைட்டு லண்டனுக்கு சென்னையிலேருந்து போயிட்டு வருது, அதனுடைய சேஞ்சஸ், அது எவ்வளோ டியூரேஷன்ல போகுது, அவ்வளோதான் அவங்களுடைய கான்டென்ட், அவ்வளோதான் அவங்களுடைய டிஸ்கஷன். அதுக்கு அவங்க கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் என்ன? எத்தனை மணிக்கு புறப்படுது? 23:30 நைட்டு 11 மணிக்கு புறப்படுது. மாடுலர் மெத்தட்ல போடணும். அப்போ 24 hours மாடுலோன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு. இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாடலை நம்ம சம் போட முடியும். இதோ பாருங்க, இதே மாடல் எங்கே இருக்கு? இதோ இருக்கு. ஓகே, ஒன்லி டிஃபரன்ஸ் இங்கே 22. ஐம் சாரி, ஐ வில் டேக் இட் ஹியர். யா, முன்னாடி இருக்கிற இதே எக்ஸாம்பிள் தான். இங்கே என்ன 22:30 இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சம் 23:30. அப்போ எத்தனைக்கு போகும்? அது மாதிரி 24 ஹவர்ஸில் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஐ லீவ் திஸ் ஆஸ் அசைன்மெண்ட் டு யூ அண்ட் யூ கேன் ட்ரை அண்ட் கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஸ்கூலில் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு அபிப்பிராயப்பட்டேன். அந்த திருமலை படத்தினுடைய கான்செப்டை நீங்கள் ஒரு வாட்டி சொன்னால் நல்லா இருக்கும்னா, அந்த சக்கரத்தில், சக்கரம்ன்றது ஒரு காயின் டாஸ் மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஓகே, லாஸு சக்ஸஸ், இது 2 மட்டும் தான் உங்களுக்கு மாறி மாறி வரப்போகுது. லாஸ், சக்ஸஸ். சக்ஸஸை 1ன்னு வச்சிங்கன்னா லாஸ் 0ன்னு வச்சிங்கன்னா 0-1 தான் லைஃப் இருக்கும். அண்ட் ரிமெம்பர், அந்த லாஜிக்கில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்னைக்கு வெற்றியாளராக தான் நாளைக்கு உங்களுக்கு தோல்வி வரலாம்னு தெரிஞ்சிங்கன்னா இதுவும் கடந்து போகும். யூ ஆல்சோ நோ தட் திஸ் ஆல்சோ வில் கோ அவே. அப்போ டோன்ட் டேக் ப்ரைடு டு யுவர் ஹெட் அண்ட் டோன்ட் டேக் ஃபெயிலியர் டு யுவர் ஹார்ட். தோத்து போனதை மனதுக்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள், வெற்றி பெற்றவுடனே மமதையில மண்டகணம் பிடிச்சி ஆடாதீர்கள் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜை புரிஞ்சுக்கிட்டோன்னே இந்த வட்டத்தினுடைய கான்செப்ட் புரிஞ்சிடும். வட்டம்ன்றது mod 2. mod 2ல ரிமைண்டர்ஸ் 0 and 1 தான் வரும். ஸோ யூ கேன் ஆல்டர்னேட் திஸ் அண்ட் ஸ்டடி. அதுதான் திருமலையினுடைய நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு லுக் அட் இட் இஸ் அவர் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் நம்ம பார்க்க போறோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பார்க்க முன்னாடி இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம் கூட பார்த்துறேன். இன்னொரு யூனிட் 3ல ஐ ஜஸ்ட் சா ஒன் கொஸ்டின். யூனிட் எக்ஸசைஸ் இருக்குல்லையே, அதில் பார்த்தேன் நான் ஒரு ப்ராப்ளம். ஐ தாட் ஐ வில் ஷேர் தட் வித் யூ. The unit exercise, where is that unit exercise? Come unit exercise, 3rd chapter. Yeah, unit 2 exercise la in the question, particular question is 3rd one. When positive integers a, b, c are divided by 13 and the respective remainders are 9, 7, 10, find the remainder a plus 2b plus 3c is divided by 13. 13.
அதாவது பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, 0 விட அதிகமான நம்பர்ஸ் 3 நம்பர் ஏபிசி இருக்கு, அதை 13 டிவைட் பண்ணி பார்க்குறாங்க. 13 டிவைடட் பை 13 பை த ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ். ஆர் அதை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னென்ன வருதுன்னா, ஏவை டிவைட் பண்ணுவோம் 9 வருதான், ஏன்ற நம்பரை 13 டிவைட் பண்ணா 9 வருது. அப்போ ஏலேருந்து 9 மைனஸ் பண்ணிட்டா பெர்ஃபெக்ட் டிவிசிபிள். அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் கூட. ஏன்ற ஒரு நம்பர் காங்கிருவன்ட் டு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. என்ன ரிமைண்டர் வருதாமா? 9 and it is when it is divided by 13. அப்போ mod 13 அப்படின்னு சொல்லிடலாம். ஐ விஷ் ஐ மேக் இட் லிட்டில் பிகர், விசிபிளா இருக்கும். மொபைல் ஸ்கிரீன்ல பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெரியணும். ஓகே, அப்போ பின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டுன்னா அது காங்கிருவன்ட் டு, இதோடைய ரிமைண்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா 7 mod 13 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பில இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 13 டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி சொல்லுங்க, சி என்ன ஆகுது? சி இஸ் காங்கிருவன்ட் டு 10 mod 13. அப்ப 13ன்ற அந்த மாட் எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. அவங்க கேட்கிற கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அவங்க கேட்கறது a பிளஸ் 2b பிளஸ் 3c. அதை 13 டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும்? ஃபைண்ட் த ரிமைண்டர் when a plus 2b plus 3c is divided by 13 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ a plus 2b plus 3c யோட 13 டிவைட் பண்ணா இது காங்கிருவன்ட் டு இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்? mod 13 கேட்குறாங்க. அப்போ நீங்க ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டா சிம்பிளா சொல்லிடலாம். a இருக்கு, ஏன்னா 9 பிளஸ் b-னா 7, அப்போ 2b-னா 14, c-னா 10, அப்போ 3c-னா 30. அப்போ எவ்வளோ வருதுங்க பாருங்க, 9 பிளஸ் 14 23 பிளஸ் 30 இஸ் 53. அப்போ இதோடைய ஆன்சர் 53 வருது. இங்கே 13 இருக்கு. 53 13 டிவைட் பண்ணோம். முழுசா டிவைட் ஆகுமா? ஆகாது. 52 வரைக்கும் தான் வரும். அப்போ இன்னும் எவ்வளோ வரல? 1 வரல. அப்போ அந்த இடத்துல ரிமைண்டர் 1 நீ கன்க்ளூட் பண்ணிடலாம். புக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நீங்கள் சம் போட்டால் 53ன்னு போட்டுட்டு யூ கேன் சே 53 mod 13 ரிமைண்டர் 1. அப்போ நீங்கள் ஈஸியாக 1ன்ற ஆன்சரை இதுக்கு ரிமைண்டர் இஸ் 1 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இட்ஸ் தட் ஈஸி அண்ட் சிம்பிள் தட் யூ கேன் சால்வ் திஸ். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் இந்த சம்மை. ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் அதை யூஸ் பண்ணாமல் ஸ்கூலில் எப்படி போட்டிருக்காங்க, லாங் ஃபார்மில் போட்டிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் யூ கேன் யூஸ் திஸ் அண்ட் டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கோர் மோர். ஒரு ப்ராப்ளத்தை எப்பயுமே வேர்ட் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு நான் சிபிஎஸ்சிலையும் போட்டுட்டு இருக்கேன் லைவ். ஸோ இந்த ஸ்டேட் போர்டை பார்க்குறவங்க நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்டேட் போர்டு படிக்கிறவங்க சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிபிஎஸ்சி சில்ட்ரன் ஸ்டேட் போர்டு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய போர்ஷன் அதில் கிடையாது. ஓகே, நவ் கோயிங் பேக் டு அவர் நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுத்துடலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் என்ன? ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே, 2 5, let me take this 2 4 7 11. அடுத்த நம்பரை கெஸ் பண்ண முடியுமா? அடுத்த நம்பரை கெஸ் பண்ண முடியுமா? பாருங்க என்ன போட்டிருக்கோம், 2 4 7 11. ஏபி நீங்க படிச்சிருக்கீங்கன்னா இது ஏபியானா டெஃபினட்டா ஏபி இல்லை. ஏபி படிச்சுட்டேன், இது எனக்கு ஏபி இல்லைன்னு தெரியுது. அப்போ இது என்ன சீக்வன்ஸ்? என்ன சீக்வன்ஸ்? தொடர்ந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னா, இந்த 2க்கும் 4க்கும் இடையில 2 இருக்கு வித்தியாசம், இந்த 4க்கும் 7க்கும் இடையில 3 இருக்கு வித்தியாசம், இந்த 7க்கும் 11க்கும் இடையில 4 இருக்கு டிஃபரன்ஸ். அப்போ 11க்கும் அடுத்த நம்பருக்கு இடையில 5 இருக்கும் டிஃபரன்ஸ். அப்போ அங்கே ஆன்சர் என்ன போடலாம்? நம்ம 16 போடலாம். அடுத்தது 6 இருக்கும் டிஃபரன்ஸ். அப்போ இந்த சீக்வன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண தெரியும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் நீங்க எழுதுச்சு உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் காமனா இருந்தா, எப்படி இருந்தா பொதுவான டிஃபரன்ஸ், பொதுதான் இங்கிலீஷ்ல காமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a காமன் டிஃபரன்ஸ் இருந்தால், காமன் டிஃபரன்ஸ். இப்போ டிஃபரன்ஸ் காமனா இருக்குன்னா அந்த லெட்டரை டின்னு வச்சுப்போம். ஸ்மால் டி டினோட்ஸ் டிஃபரன்ஸ். இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு 3ன்னு வச்சுப்போம். 3 3 இன்க்ரீஸ் ஆகுது. 3
6, 9, 12, 3 3 இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொதுவாக காமன் டிஃபரன்ஸோட இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதை நம்ம என்ன சொல்லிடுறோம்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஏபி அப்படின்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சா? arithmetic progression stands for a common difference இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸை தான் நம்ம arithmetic progression சொல்றோம். அப்போ காமன் ரேஷியோ இருந்தால், அதாவது மல்டிபிளா போயிட்டே இருந்துச்சுன்னா அது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். arithmetic progression எங்கெல்லாம் இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பேங்க்ல போய் நம்ம ஒரு பணத்தை போடுறோம். பணத்தை போட்ட உடனே என்ன பண்றாங்க, ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு அவங்க 104 ரூபா தராங்க. அது 4 ரூபாய் நீங்க எடுத்துடுறீங்க, திரும்ப 100 ரூபா போடுறீங்க, அல்லது 100 ரூபா அங்கேயே இருக்கு, திரும்ப ஒரு வருஷம் 4 ரூபா தராங்க. அப்போ இந்த அமௌண்ட் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு ஃபிக்ஸடான ஒரு பர்சன்டேஜ் ஆட் ஆகிட்டே வருது. நம்ம என்னன்னு சொல்றோம்னா arithmetic progression சொல்றோம். Don't get confused with the textbook. I'll start again, one second. பாருங்க, சீக்வன்ஸ். அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அபவுட் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ்ன்றது பேட்டர்ன். A real valued sequence is a function defined on set of natural numbers taking real value. Natural numbersலனா அந்த டேர்ம் கவுண்ட் பண்றோம் பாத்தீங்களா, 1 2 3ன்னு டேர்ம் கவுண்ட் பண்றோம். அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே. A real valued sequence is a function defined on set of natural numbers. எதன் மேல டிஃபைன் பண்றோம்? set of natural numbersல எடுக்கிறோம். ஆனா டேக்கிங் ரியல் வேல்யூஸ். எடுக்கிற ஆன்சர் என்ன வேணா இருக்கலாம். எனக்கு புரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்கிட்ட இங்க முதல் இடத்துல 5.2 இருக்கு, ரெண்டாவது இடத்துல 7.3 இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன். மூணாவது இடத்துல 9.4 இருக்கு. அப்ப இடம்னு பாத்தீங்கன்னா 1 2 3ன்றது நேச்சுரல் நம்பர், கவுண்டிங் நம்பர். ஆனா எடுத்திருக்கிற வேல்யூவா பாத்தீங்கன்னா அது ரியல் வேல்யூ. அதை தான் இங்க என்னன்னு சொல்றோம்னா, நம்ம புக்ல கிளியர் கட்டா டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. A real valued sequence is a function defined on the set of natural numbers and taking real values. அதான் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கு பேட்டர்ன் இருக்கும், ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்ல இருந்து we can get the answers. என்ன ஃபார்மேட்ல இருக்குமோ அதை நம்ம ஜட்ஜ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த இதோட அப்ளிகேஷன் என்ன இருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு லேண்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ விவசாயத்தை பத்தி எல்லாருமே பேசுறோம். நம்ம விவசாயத்தை பத்தி எல்லாருமே பேசுறோம். என்னன்னு சொல்றோம்? அக்ரிகல்ச்சர் இஸ் த எபிடோம் ஆஃப் இந்தியா. இந்தியன் எக்கானமியோட முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படின்னு சொல்றோம், அக்ரிகல்ச்சர். அப்ப சாப்பாடு முக்கியம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஒரு விவசாயம் கார் வசதியோட வாழலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அக்ரிகல்ச்சர்ன்றதை விட்டுறக்கூடாது. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூ நீட் டு பேலன்ஸ். அப்போ இந்த அக்ரிகல்ச்சர்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, கிரெயின்ஸ் விதை போடுறோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபிக்ஸட் கிரவுண்டு தான் இருக்கு நம்ம கிட்ட. கிரவுண்டோடைய இடம் ஃபிக்ஸட் தான். அப்போ 100 ஏக்கர்ஸ் இருக்குன்னா 100 ஏக்கர்ஸ் தான். திடீர்னு நாளைக்கு நேச்சர் வந்து நமக்கு 200 ஏக்கர்ஸை கொடுத்துறாது, 100 ஏக்கர்ஸ் தான். அது மாதிரி கல்டிவேஷனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது தான் ஒரே மெத்தடை தவிர அதே கல்டிவேஷன் தான் நடக்கும். 3 மாசத்துல செய்ய வேண்டிய ப்ராடக்ட் 3 மாசம் தான் ஆகும். 10 மாசம் நீங்க படிக்கணும்னா 10 மாசம் தான் படிச்சாகணும். யூ கான்ட் ஸ்டடி இட் இன் 2 months. கிராஷ் கோர்ஸ்லாம் பண்ண முடியாது. ஐ ஹேட் இட். அந்த மாதிரி படிச்சா அது கல்வியே கிடையாது, அது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடம்ப கெடுத்து. ஸோ இதை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ், இதை பார்க்கக்கூடிய சில்ட்ரன், நீங்க நினைக்க வேண்டியது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வேக வேகமா படிக்காதீங்க. ஐ கிவ் யூ கேரண்டி, இந்த போர்ஷனை நான் ஸ்வீட்டா உங்களுக்கு முடிப்பேன். இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நீங்க இந்த டியூஷனை மட்டும் ஃபாலோ பண்ணாலே, விதை டாக்ஸோட ஷெடியூலை ஃபாலோ பண்ணாலே நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பண்ண முடியும். இப்போ என்ன நடக்குதுன்னு, இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டு ஃபிக்ஸடா இருக்கு, ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா இல்லை, அதே தான் இருக்கும். 2, அடுத்த வருஷம் 2 சேர்ந்தா 4, இன்னும் 2 சேர்ந்தா 6. என்ன நீங்க கல்டிவேட் பண்றீங்களோ அது ஃபிக்ஸடா தான் கல்டிவேட் ஆகும். ஆனா பாப்புலேஷன் அப்படி இல்லை, பாப்புலேஷன் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இதை ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லலாம். ஸோ தட் இஸ் ரியல் லைஃப் அப்ளிகேஷன். படி ஏறி ஏறி போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒரு ஆக்டர் டக் டக்னு 2 படியா ஏறி போறாரு, 2 படியா ஏறி போறாரு, அது ஏபி தான். பேங்க்ல மணி டெபாசிட் பண்ற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேசுவோம், அது ஏபி தான். அந்த மாதிரி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும். அது நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன். இந்த இடத்துல நான் ஹால்ட் பண்றேன். அண்ட் we will continue with the sequence, arithmetic progression, and few more interesting problems with AI support in classes to follow. Take care children, bye bye.